ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏஜ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரா கேமரா எப்படி மவுண்ட் செட் பண்ண போகிற சொல்லி தருவோம். நான் ஃபஸ்ட்டு நார்மல் ஹெல்மெட் வாங்கிக்கணும். இது ஒரு 2000 ரூபா 1500 ஒரு அதிகபட்சமே. இதில் நம்ம இப்போ கேமரா மவுண்ட் மாட்ட போகிறோம். இப்போ எப்படி மாட்ட சொல்லி தர பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் வாங்கும்போது ஸ்டார்டிங். நமக்கு தனி கலர் மாதிரி தான் இருக்கும். தனியாக கழட்டிக்கலாம், இதையும் கழட்டிக்கலாம். ரெண்டுமே கழட்டுற மாதிரி தான் வரும். நல்லா லாக் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கோப்ரா மாட்டுறது. இது எப்படி மாட்டோம்னா இது கிட்ட கிடக்கும். இந்த ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு சேமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரெண்டே ஒரே சேம் லைனில் எடுத்துக்கோங்க. இருக்கணும் கரெக்டாக அந்த லைனில் ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு உள்ள விடணும். அவ்வளோதான். கரெக்டாக இப்படி செட் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு சென்டர் கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? கரெக்டாக இந்த சென்டருக்காக வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுல் டைட் பண்ணிவிட்டு கிளிப்பை லாக் பண்ணணும். அவ்வளோதான். சென்டர் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் முடிச்சு. இதெல்லாம் கிளிப்புங்க எவ்வளோ இதாக முடிஞ்சிடும். இது லாஸ்ட்டில் நம்ம இதிலே இதை மாட்டி வச்சிடலாம். போட்டு காட்ட அப்படின்னு பாருங்க. ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் கோப்ரா ஹீரோ லெவல் கேமரா. இப்படிதான் கேமரா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க நமக்கு வாங்கும்போது. ஸ்டிக்கர் மேலே கொடுத்துருங்க. இதுதான் இருக்குது கோப்ரா கேமரா லைட். பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டோர் ஒன்று இருக்கும். டோர் நான் கட்டிட்டேன். இது கல்ட்ரு மாடலில் தான் இருக்கும். இது கழட்டினா தான் கோப்ராவோட மவுண்ட் ஃபுல்லாக செட் ஆகும். இந்த இடத்துல அந்த மவுண்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுமாதிரி கோப்ரா ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மோடு இருக்கும். இந்த மோடு நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் கோப்ரா ஸ்டார்டிங் ஆன் ஆகும். ஒரு சவுண்டு 3 சவுண்டு பிபி கேட்கும். அந்த சவுண்டில் அப்புறம் ஆன் ஆயிரும். அப்புறமேட்டு வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா எப்படி மேலே டச் பண்ணிங்கன்னா அது வீடியோ ஆட்டோமே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் இதை மவுண்ட் உங்களுக்கு எப்படி செட் பண்ண சொல்லி தர போகிறேன். அதே இதை மறுபடியும் இதை ஆஃப் பண்ணணும்னா இது அப்படி மோடை அழுத்தி பிடிச்சிங்கன்னா கேமரா அதுவும் ஆஃப் ஆகிரும். இல்லையே இதுதான் பார்த்தீங்கன்னா கோப்ராவோட மவுண்ட்டு. இப்படி தான் இருக்கு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இந்த மவுண்ட் எப்படி வாங்கலாம்னு சொல்லி தரேன். ஃபிட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரோ மார்க் பிடிச்சி லாக் ஆகிரும். அவ்வளோதான். இதுலேயும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதெல்லாம் தனியாக கழட்டிக்கலாம். இது வந்து கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு தேவையான மாட்டி கழட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கேமரா ஃபிட் பண்ணி கட்ட போகிறேன். நல்லா பார்த்து கேமராவை இந்த கேமரா மாட்ட சொல்லி தர போகிறேன். இதை ஓப்பன் பண்ணிக்க சரி கரெக்டாக. இதை வந்து லாக் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெண்டு பக்கம் ஓப்பனாக இருக்கணும். நான் கேமரா ஃபிட் பண்ண போகிறேன். அப்படியே கேமரா எடுத்து அப்படியே அப்படி லாக் பண்ணிடணும். இதை எடுத்துட்டு சைடு லாக். ஓகேவா? இதை வேணால் தனியாக கழட்டிக்கலாம். கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஆக்ஷன் கேமரா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மவுண்ட்லேயே மாட்டிக்கலாம், எதுலேயும் மாட்டிக்கலாம். இப்போ நான் மவுண்ட்டில் மாட்டி காட்ட போகிறேன். அதெல்லாம் பாருங்கள். கேமரா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக அப்படி கட்டணும். கழட்டிட்டு கரெக்டாக செட் பண்ணணும். பார்த்துங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த ரெண்டு மார்க்லேயே செட் பண்ணணும். கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துடும். அதில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பின்னோவில் போட்டுக்கணும். பின்னு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வச்சா இப்படி சில பேர் இப்படி வீடியோ எடுக்கணும். சில பேர் கீழே வச்சு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் மீட்டர் வச்சு எடுத்து காட்டிடுறேன். ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆடாது. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கேமரா ஆடாது. இப்போ நான் அப்படியே மாட்டி காட்டுறேன் பாருங்க.
அதே இது இன்னொரு லுக் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கழட்டிட்டு இன்னொரு ஆங்கிள் இதை எடுத்துக்கலாம். அதே இது பார்த்தீங்கன்னா அப்படியே இது ரிவர்ஸ் எடுத்து இதில் கீழே மாட்டணும். கேமரா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படியே டைட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கேமரா மாட்டிடணும், அவ்வளோதான். இப்படி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட்டன் ஆன் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். பாதிக்க லுக் இப்படி தான் இருக்கும். இதை எவ்வளோ வேணால் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோ 2 பொசிஷனுக்காக மாற்றிடுச்சு. இதில் தாங்க இதில் வேலை பெருசாலாம் கிடையாது. இப்போ லுக்கு ஃபைன் லுக் காட்டுற மாதிரி வண்டியில் நார்மல் பார்த்தாருக்கா ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அடாப்டர் மைக் எல்லாமே ஒரு தனியாக இதுக்கு வரும். நம்ம இதுக்கு எல்லாம் தனித்தனியாக தான் வாங்கிக்கணும். இதோட அடாப்டர் மைக் பார்த்தீங்கன்னா 5500 வரும் நமக்கு சீரியஸாகவே. இது நீங்கள் நெட்டில் கூட வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் கடை ஷாப்லேயுமே நேராக வாங்கிக்கலாம். இப்போ அந்த மைக் நான் காட்ட போகிறேன், எப்படி பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கோப்ராவோட 3.5 மைக்கு. இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆடியோ சப்போர்ட் ஆகும் எல்லாமே. அப்போ தான் நம்ம ஆடியோ கிளியராகவும் இருக்கும், நாய்ஸ் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 5700 வந்துச்சு. இதுதான் ஒரிஜினல் ரேட். இதில் அதுலேயே பார்த்தீங்கன்னா கோப்ரா போட்டிருக்கோம். அந்த இதுலேயே இதுதான் ஒரிஜினலு. இதை வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இதுக்கு தனியாக மைக் தனியாக ஒன்று போடணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா மைக்கு இது போட்டால் சவுண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும், நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்காது, இந்த இறச்சல் எதுவுமே இருக்காது. நான் அதை போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது எப்படி ஃபிட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கேமராவை எடுத்து இதில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஃபிட் பண்ணுறதுக்காண்டியே. நல்லா பாருங்கள், அப்படியே ஃப்ரீயாக உள்ள போய் லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போது இதை மாற்ற இடத்த பார்த்தீங்கன்னா அதுலேயே சார்ஜர் பின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஹோல்ஸ் இது இருக்கும். இது நீங்கள் வாங்கினா மட்டும் தான், இது தனியாக வாங்கிக்கணும். இது அதில் கூட தான் ஜாயிண்டாக வரும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும், அவ்வளோதான். வேறு எதுவும் வராது பெருசாக. இதை போட்டு லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்காது. இப்போ இதை மாட்டி காட்ட போகிறேன். அவ்வளோதான் கைஸ், மைக் மாட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மைக் ஜாக் போட்டுக்கிறதுக்கு, இன்னொன்று இது நம்ம டைப் சிலையும் போட்டுக்கலாம். 2 இது இருக்குது. இப்போ நான் டைப் சி தான் வச்சுருக்கிறேன். இது வேண்டி இருக்குது, பட் இது நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் டைப் சி போட்டு காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வாங்கின பார்த்தீங்கன்னா புது மைக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருது. நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன், எப்படி பாருங்கள். அவ்வளோதான். இதை ஃபிட் பண்ணி வச்சு நம்ம இப்போ இந்த மைக்கில் பேசிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக அவ்வளோ சுற்றி வச்சுட்டு கரெக்டாக மைக் இதுக்காண்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கிளியராக இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் அதே ஒரு டைம் ஃபிட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், சிம்பிளாகவே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒய்யாமல் இதை கழட்டி மாட்ட வேண்டிய வேலை இருக்காது. ஒரு கிளிப்பு இதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நமக்கு தனியாக கிளிப்பும் இருக்கும், அதுக்கான அந்த வயரு சுற்றுறதும் ஒன்று இருக்கும். இப்போ சும்மா சிம்பிளாக உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக மாட்டிக்கங்க இந்த மாதிரி.
இது பார்த்தீங்கன்னா வயரை சுற்றி ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை மட்டும் மாட்டினாலே போதும். அந்த மைக் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நான் மைக் எனக்கு ஏற்ற மாதிரி இதில் ஃபிட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, இப்போ மைக் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வயருக்கு எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு இதை லாக் பண்ணிக்கலாம் இதில் கூட வச்சு. பார்த்தீங்கன்னா அதை மாற்றி ஃபிட் பண்ணிட்டு நான் போட்டு கட்ட பாருங்க எடுக்கணும். அவ்வளோதான் கை. அதனால் கேமரா லாக் பண்ணியாச்சு. மைக் தான் இருக்குது. நான் ஒரு ஓம் மைக் போட்டு பேசி கேட்டுறேன் பாருங்கள். ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளியராக தான் இருக்கும். இதுதான் மைக்கோட ஃபுல் சவுண்டு பார்த்தீங்கன்னா. நான் அந்த வாய்ஸ் பேசி காட்டுறேன், எப்படி பாருங்கள் கிளியராக கேட்குது வாய்ஸ். நம்ம மைக் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம கிளியராக கேட்டு தான் பாருங்கள். உங்களுக்கு மைக் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்படி டேரெக்டாக எங்களால் பேசிக்கலாம். எந்த விளாக் எடுக்கினாலுமே உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாகவே இருக்கும். எல்லாருமே பக்கத்தில் வச்சுன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. இப்படியும் பேசிட்டு எங்களால் விளாக் எடுக்கலாம். ஏன்னா வயர் சுற்று ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணலாம். கழட்டி நான் ஃபிட் பண்ணி எடுத்துருவேன். பட் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி கழட்ட வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மழை டைம்லாம். அவங்க சிம்பிளாக சுற்றிங்க, அவ்வளோதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் பைக் செட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இது பைக் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம இதே இன்னொன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கேன். இதில் மாட்டிருக்கு. நான் இதேவே கழட்டிக்கிறேன். நான் கொண்டு வரல எக்ஸ்ட்ரா அதுவும். கரெக்டாக பார்த்துக்கங்க. இப்போ இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிட் ஆகுது. பாருங்க, அவ்வளோதான் ஃபிட் ஆயிடுச்சு. இது இப்போ பிடிக்காண்டி வீடியோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம திருப்பி கூட நம்ம ரெடி பண்ணலாம். இது நம்ம பக்கம் திருப்பிட்டு இப்படி வச்சுக்கிறோம். இது நம்மளை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ். பார்த்து நம்ம பக்கம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இது இப்படி செட் பண்ணணும். வேறு வேலை ஈஸியான வேலை தான், கஷ்டமாலாம் இருக்காது. அவ்வளோதான் ஒரு இது பார்த்து முடிஞ்சு. ஹலோ காய்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோட காசு சொல்ல போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு மட்டும் ஆச்சுன்னா, ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 வந்துருச்சு. 2000 வந்துருச்சு. இதில் மாற்ற மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்துச்சு மவுண்ட். இதோட செட்டு இது கோப்ராவோட மைக் பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டரு 3.5mm ஜெக்கு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 5700 வந்துருச்சு. ஓகேவா? இது கோப்ரா 12 வருது. பட் இது 11க்கு போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ப்ராப்ளம்னா கூட நம்ம 1 year வாரண்டி இருக்குது. இதில் ஸ்கேனர் கூட இருக்கும். ஸ்கேன் பண்ணி வாரண்டி பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரேட்டை பார்த்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா 5700 வருது ஒரு மைக் மட்டுமே. இது வாங்கினா தான் நமக்கு அந்த மைக் செட் பண்ணி நம்மளால் வாய்ஸ் கிளியராக பேச முடியும். அதுக்காக வாங்கி தான் வழியே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி மைக்கு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வந்துச்சு மைக்கோட ரேட்டு. நான் டைப் சில நான் வாங்கிட்டேன். எனக்கு டைப் சி தான் கரெக்டாக இருந்துச்சு. டைப் சி வாங்கிட்டேன்.
இதில் பார்த்தீங்கன்னா கோப்ராவோட கேமரா. அந்த கேமராவோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா இதோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா 1500 வரும். இதோட எல்லாமே வந்துடும் மைக்கோட. இது நம்ம தனியாக கழட்டிக்கலாம், க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறது காட்டுறது பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணுற கூட நமக்கு இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 வந்துச்சு. இது ஃபுல்லாகவே செட் ஆகுது, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது கொஞ்சம். இது போட்டிங்கன்னா கேமரா வச்சு தான் நீங்கள் வ்ளாக் வீடியோலாம் பண்ண முடியும். எல்லா வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் பைக் ஆக்சிடென்ட் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோப்ரோ லெவல் கேமரா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 20,000 வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தேன் ஆஃபர் டைமில். இது கோப்ரோ 12 பார்த்தீங்கன்னா 30,000 வரும். இது 20,000 வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி நீங்கள் வெளியே எடுத்துக்கிற மாதிரி தான் வரும். இதேமாதிரி ஒரு வயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பிடிச்சா தான் உங்களுக்கு பேட்டரி ஈஸியாக இருக்கும். பட் நிறைய பேர் பேட்டரி பொசிஷன் மாற்றி போடாதீங்க. பேட்டரி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. இந்த பேட்டரி தப்பாக போட்டிங்கன்னா அது லாக்காக எடுக்க முடியாது கண்டிப்பாக. சீரியஸாகவே உங்களோட மூடி வேஸ்ட்டாக போயிடும். கேமரா இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். உங்களுக்கு இப்படி போடக்கூடாது. எல்லாம் பார்த்தா இந்த லைன் இப்படி வரக்கூடாது. இது கீழே தான் வரணும். இப்படி போட்டால் மட்டும் தான் கோப்ரா கேமரா ஃபிட்டாக இருக்கும்ல கரெக்டாக. ஃபுல்லாகவே உள்ள போகணும். அப்போ தான் க்ளோஸ் ஆகும் மூடி பார்த்துங்க. இல்லைனா க்ளோஸ் ஆகாது, மூடி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கேமரா நான் ஆன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தான் நீங்கள் ஒரு டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். 3 சவுண்டு பீப் சவுண்டு வரும். அப்புறம் ஆனால் அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 3 மோடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 4K வேணும் போட்டுக்கலாம். இதில் எல்லாம் 180 போட்டுக்கலாம். இப்போ நான் அதில் 4K போட்டு 30 போட்டுக்கிறேன். இல்லை 4K 60 கூட எடுத்துக்கலாம் அதில் வீடியோ பார்த்தீங்கன்னா. அதே இது நீங்கள் கையில் வச்சுட்டு இது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது அலாரம் வரும். அதே இதில் வீடியோ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா 30 ஃபோட்டோ எடுக்கும் ஒரு நிமிஷத்தில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் காட்டும். இதில் நம்ம சார்ஜ் எவ்வளோ போட்டுருன்னு காட்டும். செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாய்ஸ் பேசுகிறது, உங்களோட ஸ்பீடு எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி எல்லா வீடியோ அதிலேயே டேரெக்டாக ஏற்றிக்கலாம். அப்புறம் இதுதான் உங்களுக்கு ஜூமிங்கோடது. இதை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலுமே. இப்போ நான் வீடியோ கொடுத்துட்டு இதோட ஆக்சன் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஷேக் வேணும் எல்லா ஷேக் மேலே இருக்கும். ஷேக்கிங் மோடு, நார்மல் மோடு, வைட் ஆங்கிள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒர்த்து தான் சீரியஸாகவே வாங்குறது. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. கோப்ரோ லெவல் சீரியஸாகவே நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.